வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் அரசாங்கம் செயல்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து பெண் கைதிகளும் நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆடிப்பிறப்பு தினத்தை பொது விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் எம்பி கோரிக்கை. பல்கலை அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல். ஆற்றில் மூழ்கிய சிறுவன் பலி. திருகோணமலை பகுதியில் சம்பவம். இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திய நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் ஐநா வெளியிட்டுள்ள தகவல். பேருந்தும் லொரியும் மோட்டார் சைக்கிளும் மோதி கோர விபத்து. பறிபோனது 2 இளைஞர்களின் உயிர். 246 பயணிகளுடன் கொழும்பில் 3 மணித்தியாலம் வட்டமிட்ட விமானம். பெரும் பதற்றம். நடந்தது என்ன? இலங்கைக்கான வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளால் ஏற்பட்டுள்ள சிக்கல். வெளியான தகவல். இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோய் தாக்கம். நாளுக்கு நாள் மரணங்களும் அதிகரிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அதற்கு முன்பதாக நீங்கள் எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலுக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் அதிகரித்து வரும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் இளைஞர்களை கைது செய்வதையும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். கோட்டையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் தொழிற்சாலைகள் மூடப்படுதல், வேலைவாய்ப்பு இழப்பு, வாழ்க்கை செலவு உயர்வு மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறைவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மூலம் இளைஞர்கள் குறிவைக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேலை தேடிச் சென்ற அவர்கள் வேலை வாய்ப்புக்கு பதிலாக காவல்துறை நடவடிக்கைகளை எதிர்கொண்டதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் வரிகள், உயர்ந்த கடன் வட்டி மற்றும் உற்பத்தி செலவுகள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல வணிகங்கள் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையின் பங்கு சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் போதுமான அரசாங்க ஆதரவு இல்லாததால் சுற்றுலாத்துறையும் கூடுதல் சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அண்மையில் இடம்பெற்ற சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாகவும் அவர் கருத்து வெளியிட்டார். அந்த சம்பவம் குறித்து நீதி அமைச்சர் சமூக ஊடகமான முகநூல் பதிவுகள் மூலமே அறிந்ததாகவும், சம்பவம் நடைபெற்ற பின்னரும் பல மணி நேரம் அரசாங்கத்திடம் தெளிவான தகவல் இல்லை எனவும் கூறி அரசாங்கத்தின் செயல்பாட்டை அவர் விமர்சித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து பெண் கைதிகளும் நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அவரின் தகவல்படி மொத்தம் 166 பெண் கைதிகள் வாரியபல, போகம்பரை, அங்குனுகொலவெலச மற்றும் குறிவிட்ட ஆகிய சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாக தற்போது அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து பெண் கைதிகளும் வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆடிப்பிறப்பு தினத்தை தேசிய பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது இந்த முன்மொழிவை முன்வைத்த அவர், ஆடிப்பிறப்பு தமிழர் மரபு, பண்பாடு மற்றும் ஆன்மீக வாழ்வுடன் நெருங்கிய தொடர்புடைய முக்கியமான நாளாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே அதனை தேசிய ரீதியில் அங்கீகரிக்கும் வகையில் பொது விடுமுறையாக அறிவிப்பது பொருத்தமான நடவடிக்கையாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும்
இத்தகைய தீர்மானம் இலங்கையின் மத மற்றும் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்துவதுடன் குறிப்பாக இந்தியாவிலிருந்து அதிகளவிலான ஆன்மீக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் உதவும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி, உள்ளூர் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சிறு நடுத்தர வணிகங்களின் வருமான உயர்வு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நாட்டிற்கு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் ஆடிப்பிறப்பு தினத்தை பொது விடுமுறை தினமாக அறிவிப்பது தொடர்பில் அரசு சாதகமான பரிசீலனை மேற்கொள்ள வேண்டும் என ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் வலியுறுத்தியுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டு புள்ளிகள் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த தகவலை ஆணைக்குழுவின் உபத்தலைவர் பேராசிரியர் வசந்த லியனகே தெரிவித்துள்ளார். அவரின் கூற்றுப்படி இந்த ஆண்டு பல்கலைக்கழக அனுமதிக்காக மொத்தம் 92,043 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் இருந்து 42,937 மாணவர்கள் இம்முறை பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு பல புதிய பட்ட படிப்புகளை அறிமுகப்படுத்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் புதிய கல்வியாண்டு நடவடிக்கைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பேராசிரியர் வசந்த லியனகே மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் மகாவலி கங்கை ஆற்றில் மூழ்கி 11 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் மூதூர் காவல் பிரிவுக்குட்பட்ட கங்குவேலி பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலின்படி உயிரிழந்த சிறுவன் இன்று காலை தனது குடும்பத்தினருடன் சமையல் தேவைக்காக ஆற்றங்கரை பகுதிக்கு சென்றிருந்தார். அப்போது ஆற்றில் குளிப்பதற்காக இறங்கிய சிறுவன் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுவனை மீட்பதற்காக அவரது குடும்பத்தினரும் அப்பகுதியில் இருந்தவர்களும் உடனடியாக முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அவரை உயிருடன் மீட்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக மூதூர் தள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மூதூர் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் கவலை வெளியிட்டுள்ளது. அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ரவீனா ஷம்தசானி சிறையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவமும் அதனைத் தொடர்ந்து சில சிறைகளில் கைதிகளுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக வெளியான தகவல்களும் கவலைக்குரியவை என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த கைதிகள், சிறை அதிகாரிகள் உள்ளிட்டோரின் குடும்பங்கள் உண்மையை அறிந்து கொள்ளும் உரிமை கொண்டவர்கள் என்றும் சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் வழங்கியுள்ள உறுதிமொழியை வரவேற்றுள்ள அவர் அந்த விசாரணைகள் விரைவாகவும் சுயாதீனமாகவும் வெளிப்படையானதாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் இலங்கையின் தடுப்பு காவல் அமைப்பின் நீண்டகாலமாக நிலவி வரும் கட்டமைப்பு சிக்கல்களை வெளிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விசாரணையின்றி நீண்டகாலம் தடுத்து வைக்கப்படுதல், சிறைகளில் நிலவும் அதிக நெரிசல் மற்றும் போதிய வசதிகள் இல்லாமை போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலருக்கு சிறை தண்டனைக்கு மாற்றாக சுகாதார மற்றும் மறுவாழ்வு சார்ந்த அணுகுமுறைகள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட கைதிகள் மாற்றப்பட்டதாக கூறப்படும் நீர்கொழும்பு சிறைச்சாலை உள்ளிட்ட அனைத்து தடுப்பு காவல் நிலையங்களுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தடையற்ற முறையில் சென்று பார்வையிட அதிகாரிகள் முழுமையான அனுமதி வழங்க வேண்டும் என்றும் ரவீனா ஷம்தசானி வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் படலிய சந்தி பகுதியில் இடம்பெற்ற கோர சாலை விபத்தில் இளைஞர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் தெரிவிப்பதாவது, கொழும்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் லொரியும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் ரதாவடுன பகுதியைச் சேர்ந்த 20 மற்றும் 21 வயதுடைய இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான பயணிகள் விமானம் பறவை மோதியதால் ஏற்பட்ட அவசர நிலைக்கு பின்னர் பாதுகாப்பாக மீண்டும் தரையிறக்கப்பட்டுள்ளது. TK731 என்ற விமானம் இன்று காலை 7 மணியளவில் 246 பயணிகளுடன் இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே பறவையுடன் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து விமானத்தின் எடையை குறைக்கும் நோக்கில் நீர்கொழும்பு கடல் வான்பரப்பில் சுமார் 3 மணித்தியாலங்கள் வட்டமிட்டு பறந்த விமானம் இன்று காலை 10:24
24 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. விமானம் தரையிறங்குவதற்கு முன்னதாக விமான நிலையத்தின் அவசரகால மீட்பு பிரிவினரும் பாதுகாப்பு அதிகாரிகளும் முழுமையான தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தனர். எவ்வித பாதுகாப்புகளும் இன்றி விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் சந்தையில் புதிய சிக்கல்களை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கான தற்போதைய தேவை பெருமளவில் பூர்த்தியாகியுள்ளதால் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வாகன இறக்குமதியிலிருந்து கிடைக்கும் வரி வருமானம் குறையக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் வாகன இறக்குமதி தொடர்பான தற்போதைய கொள்கையை அரசாங்கம் நீடிக்குமா அல்லது மாற்றுமா என்பது சந்தையின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய விடயமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளின் காரணமாக புதிய மேலதிக வரிகளை விதிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் தற்போதைய கூடுதல் வரிகள் நீக்கப்பட்டால் சந்தையில் மீண்டும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வாகனங்களுக்கு தற்போது 150 முதல் 200% வரை உயர்ந்த இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரே தரப்பினரிடம் தொடர்ந்து அதிக வரி சுமையை விதிக்கப்படுவதை விட அரச செலவினங்களை திறம்பட முகாமைத்துவப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதார சீர்திருத்தங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வரி வருவாயை அதிகரித்து நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாதகமான சூழலை உருவாக்க முடியும் என்றும் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை 47 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் இதுவரை 67,174 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர தெரிவிக்கையில் ஜூலை மாதத்தின் முதல் 9 நாட்களிலேயே 10,685 நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக கூறினார். மேலும் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1,110 புதிய டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதனால் நாட்டின் பல பகுதிகளில் காணப்படும் முக்கிய வைத்தியசாலைகளின் கொள்ளளவு தற்போது உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் புதிய நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் உள்நோயாளர் விடுதிகளிலும் கடும் இட நெருக்கடி நிலவி வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.